Hi friends, இன்னைக்கு ஹவுசஸ் vlogல சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி ஹோப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகவும் செக்யூராகவும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ரொம்ப சேஃப்டியாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கின்றது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்றதுக்கு மீறி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நார்மலான ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம வீட்டில் வந்துட்டு நார்மலாக டிவியில் மவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைபர் நெட் கனெக்ஷன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி ஃபைபர் நெட் கனெக்ஷன்ஸ் எடுத்துருக்கவங்களுக்கு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் ஏதாவது வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விருப்பம் இருக்கும். அதாவது கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு டிவி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபைபர் நெட் கனெக்ஷனுக்கு பாக்ஸ் வந்து செட் பண்ணி வைக்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஃபைபர் நெட் கனெக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் வந்துட்டு கொடுத்துட்டு லேப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்தளவுக்கு ஒரு அமௌண்ட்டில் நமக்கு ஒரு ஸ்டாண்டு கிடைக்கும் அப்படின்னா நான் வந்துட்டு அமேசானில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப லோ காஸ்ட்டு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி ஓரளவுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கே, சரி நம்ம என்னோட வியூவர்ஸ்க்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஸோ அந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டு. அதாவது நீங்கள் ஃபைபர் நெட் அல்லது டிவி அந்த செட்டப் பாக்ஸு இந்த மாதிரி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோயர் காஸ்ட் தான். இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த வயரிங் வந்துட்டு உள்ளே போகிறதுக்காக இந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக ரிமோட்டு ஏதாவது வச்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல 2 ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை இந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைபர் நெட்டில் இருந்த வயர்ஸ் வந்துட்டு ஏர் சர்க்குலேஷன் இருக்கணுன்றதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு ப்ராடக்ட் தாங்க. இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில விஷயத்தில் வந்துட்டு 1000 லட்சக்கணக்கில் வாங்குகிற ப்ராடக்ட் கூட வந்துட்டு ஒரு யூஸும் இல்லாமலாம் இருக்கும். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் சின்ன ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இது எனக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஹோப் உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஃபைபர் நெட் கனெக்ஷன் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜியோ வைஃபை தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஜியோ வைஃபை எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாள் போனோடனே எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஜியோ வைஃபை அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதுக்கடுத்து நான் வந்துட்டு ஏதாவது ஃபைபர் நெட்டுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபைபர் நெட் ஏர்டெல் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தேன். ஆனால் வந்துட்டு எனக்கு கடைசியாக வந்து கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா செரி நெட் கேநெட் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு எனக்கு கிடைச்சாங்க. ஸோ அவங்க நல்லாவே வந்துட்டு இப்போ கொடுக்குறாங்க. குவாலிட்டி நல்லா இருக்குது, ஸ்பீடும் நல்லா இருக்கனால நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த செட்டப் பாக்ஸை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது நிறையா வந்து பார்த்தேன், வியூஸ் பார்த்தேன். அவங்க ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது, ஒரு சிலது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருந்தது. காஸ்ட் வைஸ் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது வாங்கினோம். ஸோ இந்த ஸ்டாண்டு வந்துட்டு வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1-2 months கூட இருக்கும். சரி யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஸோ யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெபிலைசர் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான ஹெவியாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் அதில் மேலே வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா அது அந்தளவுக்கு தாங்குமான்னு தெரியல, நான் அது மாதிரி வைக்கல. ஆனால் நீங்கள் செட்டாப் பாக்ஸு இல்லைன்னா ஃபைபர் நெட் கனெக்ஷன் பாக்ஸு அப்புறம் ரிமோட்ஸ் இதில் வச்சுக்கலாம். ரிமோட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மொபைல் கூட நீங்கள் வச்சு சார்ஜ் பண்ணால் கூட போட்டுக்கலாம். மொபைல் ஹோல்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் இதில் 2 மொபைல் வச்சுட்டு இது வழியாக நீங்கள் சார்ஜிங்லாம் வச்சு இது பண்ணலாம். ஸோ இது நான் வாங்கும்போது 150 + டெலிவரி சார்ஜ் வந்தது. ஸோ நான் ஒரு பீஸே 140 அந்த மாதிரி தான் வரும் ஆக்சுவலி. நான் ஆஃபரில் இருந்தனால எனக்கு 150 ரூபீஸ்க்கு 2 பீஸ் வந்து கிடச்சிது. இதே மாதிரி 2 பீஸ் வந்து 150 ரூபீஸில் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போ அதே ப்ரைஸ் இருக்குமானா எனக்கு தெரியல. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக இதுதான் நான் காமிச்ச அந்த ப்ராடக்ட்டு. இது வந்துட்டு எனக்கு 2 பீஸ் வந்தது இல்லையா. ஒரு பீஸ் வந்துட்டு நாங்கள் ஃபிட் பண்ணிட்டு இன்னொரு பீஸ் வந்துட்டு என் கையில் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இன் ஃப்யூச்சரில் வந்துட்டு வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ நான் என் வீட்டில் வந்துட்டு மாட்டியிருக்கிற அந்த பீஸ் வந்துட்டு நான் செட்டப் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறப்போ
இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டாண்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து ஒரு ரிமோட் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்துட்டு என்னோடய ஃபைப்ரண்ட் கனெக்ஷன் பாக்ஸ் வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போல்டு வச்சு டைப் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு விசிபிள் ஆகுது இல்லை. கீழே வந்துட்டு ஹோல்ஸ் வந்து இருக்கிறதுனால இந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு ஒயர் வந்துட்டு இன்பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்குது, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக. எனக்கு பின்னாடி வந்துட்டு லேன் கனெக்ஷன்லாம் இருக்கிறதுனால நான் அந்த லேன் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. சின்ன ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹோப் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன ப்ராடக்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஹெல்ப் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு பிடிச்சி எனக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென் சைனிங் ஆஃப். ஹவுஸ் இஸ்